ஆண்டு காலத்தில் 5 ஊராட்சியை தான் அவர் தேர்வு செய்ய முடியும். 5 ஊராட்சியை தேர்வு செய்தால் அவருக்கு இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி. எந்த ஊராட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோடனே ஜவாது மலையில 6 ஊராட்சி இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சுக்கணும். பலாமரத்தூர் பக்கத்தில் மேல் சிலம்படி, அதுக்கு பக்கத்தில் புலியூர், அது பக்கத்தில் தென்மலை எத்திப்பட்டு, கல்லாத்தூர், ஊர்கொன்னூர் 6 ஊராட்சி இருக்கிறது. செங்கத்தில் 44 ஊராட்சி இருக்கிறது. கொப்பநத்தத்தில் ஆரம்பித்து நான் பிறந்த பெரும்பாக்கம் வரையில 44 ஊராட்சி இருக்கிறது. அதை தொடர்ந்து தன்றாம்பட்டு ஒன்றியத்தை எடுத்துக்கொண்டால் நம்மை தொட்டு ஆரம்பிக்கின்ற சாத்தனூர், கோந்தம்பட்டு, கரிப்புரையா தொட்டு முயங்கில் துறப்பட்டு சர்க்கரை ஆலைக்கு அந்த பக்கமா இருக்கிற இளையாங்கண்ணி, பெருங்குளத்தூர் வரை, தாடிப்பாடி, மோத்தக்கல், அரூர் தொகுதி வரை. தலைவர் அவர்களே, அவருக்கு துணையாக ஏற்பாடு செய்து இந்த ஊராட்சியில சுமார் 7.25 கோடி ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக மட்டுமே இந்த 2.5 வருஷத்தில் நடந்தது. அது இல்லாம ஊராட்சி மன்ற தலைவர் தனியா அது ஒரு 5 கோடி வந்திருக்கு. அதுக்கான புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது. அந்த புள்ளி விவரம் இன்னைக்கு கிடைக்கல. எங்களுக்கு விரைவில் அதுக்கு அதிகாரிகள் கொடுப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 12 கோடி அளவில் 12.5 கோடி அளவில் இந்த 2.5 வருஷத்துல பணிகள் நடைபெற்றது. இன்றைக்கு இந்த சாட்சி திட்டத்தின் மூலமாக இந்த கிராமத்தில் இருக்கிற மனுக்களை பெற்று சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள்லாம் துவங்குகிறது என்பதை உறுதியாக தெரிவித்துள்ளது. ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் ஆட்சி அமைந்ததுதான் கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு திருவண்ணாமலை தொகுதிக்கு குறிப்பாக சங்கம் பகுதியில் விமான நிலையம் அமைவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் பெற்று பயனடையுங்கள். இன்றைக்கு கொடுக்கின்ற மனுக்கள் மீது உடனடியாக அதற்கான தீர்வுகள் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தம்பி இருப்பா பாபு தனியா